இதில் பொதுவாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை நிறைய இளைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க எப்போதுமே. நான் இந்த கலெக்டர் மாதிரி ஏன் நான் நிறைய அரசு பள்ளி சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களோட நான் பேசும்போது தான் கேட்பேன், என்ன ஆகணும், ஒன்று போலீஸ் ஆகணும்னு கை தூக்குவாங்க, இன்னொன்று கலெக்டர் ஆகணும் அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்பேன், நான் படிக்கணும் அப்படிம்பாங்க. அதே தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், நல்லா படிங்க, தேர்ச்சி பெறுங்கள். நாட்டு மக்களுக்காக மற்றவங்களுக்கு நம்ம சேவையாற்றுற மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லாமே அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது. அப்படிப்பட்ட ஒரு பணியில் நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள போகிறீங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மிகப்பெரிய அவரோட கனவு திட்டம் நான் முதல்வர் திட்டத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். நம்ம இன்னைக்கு யூபிஎஸ்சிலேருந்து ப்ரிலிம்ஸில் அதிகப்படியாக பேர் இன்னைக்கு தேர்ச்சி பெறாங்க அப்படின்னு பார்த்தா அது தமிழ்நாட்டில் இருக்கிறது நமக்கான பெருமை. வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு 700க்கும் மேற்பட்டவர்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பெயரை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குது. அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 7,500 ரூபாய், ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணி 7,500 ரூபாய் இன்னைக்கு திட்டம் வழங்குறாங்க. அதில் ஒரு 315 பேர் இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அதில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். இது மட்டும் இல்லை, பல போட்டித் தேர்வுகளுக்கு இன்னைக்கு பிள்ளைங்க வந்து தேர்வாகிறார்கள் என்று சொன்னால் அது முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது இந்த நான் முதல்வர் திட்டம். ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் நான் ரொம்ப சொன்னது மோஸ்ட் ப்ரிவிலேஜ் பீயிங் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இஸ் அத்தாரிட்டி டு ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி ஹெல்ப் அந்த மாதிரி